என்று கேட்டால் சின்ன குழந்தை கூட விடை சொல்லி பெரியவர்கள் கூட சரியாக பதில் சொல்வதில்லை. நம் நாடு அந்நியனின் ஆட்சிக்குள் 200 ஆண்டுகள் அடங்கி இருந்தது. 1947 ஆகஸ்ட் 15 அன்று ஆங்கிலேயர்கள் வெளியேறிய நாள் தான் சுதந்திர தினம். சுதந்திர தினம் என்பது ஆக்கிரமிப்பாளர்களிலிருந்து மண் விடுதலையான நாள். குடியரசு நாள் என்பது அந்நிய ஆட்சி முறையிலிருந்து மக்கள் விடுதலை பெற்ற நாள். நமக்கான சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட நாள். நம்மை நாமே ஆள தொடங்கிய நாள். அதாவது மக்கள் தங்கள் விருப்பத்திற்கேற்ப தேர்தல் மூலம் தங்களுடைய தலைவரை தேர்ந்தெடுத்து அவர்கள் ஆட்சி நடத்தும் நாடுதான் குடியரசு நாடு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை நிர்ணயிப்பதுதான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய நமது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாள் தான் குடியரசு தினம். நாம் ஏன் ஜனவரி 26 அன்று குடியரசு தினம் கொண்டாடுகிறோம்? 1930 ஜனவரி 26 அன்று லாகூரில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் தீர்மானத்தின்படி பூரண சுயராட்சியம் கொண்டாடப்பட்டது. அதனை நினைவு கூறும் வகையில் நாம் நமது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26 அன்று நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டு பூரண சுயராட்சிய நாளாக, அதாவது குடியரசு தினமாக நாம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வருகிறோம். சுதந்திர தினத்தை விட குடியரசு தினம் தான் முக்கியமானது. ஏனென்றால் சுதந்திர தினம் என்பது பயிற்சி ஞாபகப்படுத்த மட்டுமே. ஆனால் குடியரசு தினம் என்பது நம்முடைய நிகழ்காலத்தை பற்றியதும் இனி வரப்போகிற எதிர்காலத்தை பற்றியதும். உலகிலேயே மதச்சார்பற்ற ஒரே நாடு இந்தியா என்பதை உருவாக்கிய சிற்பி டாக்டர் அம்பேத்கர் அவர்களே. மதச்சார்பற்ற நமது நாட்டில் இன்று நிறைய பிரச்சனைகள் காணப்படுகின்றன. அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே காரணம் நம்மிடம் இருக்கும் விழிப்புணர்வின்மையே தான். எதையும் நாம் சரியான புரிதல், வெளிப்படையான அணுகுமுறை இவைகளின் மூலமாக செயல்பட்டால் நம்முடைய பிரச்சனைகள் சரியாகும் என்பது என்னுடைய கருத்தாகும். இந்த அருமையான நன்னாளில் நாம் அனைவரும் சட்டத்தை மதிப்போம் என்று உறுதியேற்போம். அதற்கு முதலில் தனி மனித ஒழுக்கம் தேவை. தனி மனித ஒழுக்கம் என்றால் அனைத்தையுமே குறிக்கும். அடிப்படை விஷயங்களாக குப்பைகளை குப்பை தொட்டியில் போடுவது, பொது இடங்களில் சிறுநீர் கழிப்பதை தவிர்ப்பது போன்ற சிறு சிறு ஒழுக்கங்களை நாம் தவிர்க்க வேண்டும். மிக மிக முக்கியமானது சக மனிதனை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கூறியதை போல சாதி, இன, மத வேறுபாடுகளை கடந்து நாம் சமத்துவமாக வாழ வேண்டுமானால் சுயமரியாதை பெற வேண்டும். சுயமரியாதை பெற உயர்கல்வி கற்றாக வேண்டும். இல்லையெனில் நாம் எத்தனை தான் விஞ்ஞான பூர்வமாக உயர்ந்தாலும் அது உயர்வாக இருக்காது. மாற்றம் ஒன்றுதான் மாறுவது. அம்மாற்றத்தை நாம் நம்மிலிருந்தே தொடங்க வேண்டும். அதுவும் இன்றிலிருந்தே தொடங்க வேண்டும். இறுதியாக ஒன்று கூற விரும்புகிறேன். என்னை பொறுத்தவரை நம்மிடம் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை குப்பைகளை கையாள தெரியாததுதான். பிளாஸ்டிக் மற்றும் வர்ணாக்கள் போன்ற அழியாத